2026 நியூயார்க் மெட்லைஃப் ஸ்டேடியம். உலகின் கண்கள் ஒரு மைதானத்தில் இருந்தன. ஒரு பக்கம் லியோனல் மெஸ்ஸி, 38 வயது, கடைசி உலகக்கோப்பை. மிகச்சிறந்த வீரன் என்று இதுவரை யாரும் சொல்லாத ஒரு பட்டத்தை நிரூபிக்க வந்தவன். மறுபக்கம் லாமீன் யாமால், 19 வயது. அதே மெஸ்ஸி 17 ஆண்டுகளுக்கு முன்பு குளிப்பாட்டிய குழந்தை. முதல் உலகக்கோப்பை. ஒரு டைனஸ்டியின் வாரிசு என்று நிரூபிக்க வந்தவன். 2 பேரும் ஒரே மைதானத்தில், ஒரே கோப்பைக்காக. ஃபைனல் முடிந்தது. ஸ்பெயின் வென்றது. இது வெறும் ஃபுட்பால் வெற்றி அல்ல, இது ஒரு மார்க்சியலியன் பவர் டிரான்ஸ்ஃபர். ஒரு யுகம் இன்னொரு யுகத்திற்கு பதவியை ஒப்படைத்தது. ஒரு கிங் இன்னொரு கிங்கால் தோற்கடிக்கப்பட்டது. அதைதான் இன்று பார்க்கப் போகிறோம். முதல் மார்க்சியலியன் பாடம். ஒரு புதிய சக்தி எழும்போது பழைய சக்தி அதை அறியாமலேயே வளர்த்திருக்கும். 2007 மெஸ்ஸி ஒரு குழந்தையை குளிப்பாட்டினான். அந்த குழந்தை 2026 அவனையே தோற்கடித்தது. இது ஹிஸ்டரியின் ரிவும் பொயட்டிக் ரிவென்ஸ். ஆனால் ரிவென்ஸ் அல்ல, இது கண்டினியூவேஷன். ஒரு கதையின் அடுத்த சாப்டர். மாக்வியல்லி சொன்னான், உண்மையான பவர் என்பது உன்னிடம் இருக்கும்போது மட்டும் இல்லை, உன்னிடமிருந்து வந்தவன் உன்னை தாண்டும் போதும் இருக்கிறது. மெஸ்ஸியின் லெகசி யாமலில் தொடர்கிறது. அதுவே ஃபுட்பாலின் மிகவும் அழகான மார்க்சியலியன் ட்ரூத். இரண்டாம் மார்க்சியலியன் பாடம். சிஸ்டம் எப்போதும் இண்டிவிஜுவலை வெல்லும். அர்ஜென்டினாவின் ஸ்ட்ராட்டஜி என்னவாக இருந்தது? மெஸ்ஸிய சுற்றி பில்ட் செய். அவன் மேஜிக் தரும், அவனே யுத்தம் வெல்வான். ஸ்பெயின் இன் ஸ்ட்ராட்டஜி என்னவாக இருந்தது? யாரும் இண்டிவிஜுவல் இல்ல. யமால் இம்பார்ட்டன்ட், ஆனால் யமால் இல்லாமலும் ஸ்பெயின் விளையாட முடியும். ஓல்மோ இருக்கிறான், வில்லியம்ஸ் இருக்கிறான், ஓயார் ஜபால் இருக்கிறான். இந்த டூர்னமெண்ட் முழுவதும் ஸ்பெயின் ஒரே பேட்டர்ன்ல விளையாடியது. பொசஷன், பிரஷர், பேஷன்ஸ், கிளினிக்கல் ஃபினிஷிங். கபோ வெர்டேக்கு எதிராக 0-0 டிரா. யாரும் பேனிக் ஆகவில்லை, சிஸ்டம்ல நம்பிக்கை வைத்தனர். அடுத்த மேட்ச் சவுடி அரேபியாக்கு எதிராக 4-0. சிஸ்டம் நடந்தது. போர்ச்சுகலுக்கு எதிராக 1-0. இன்ஜரி டைம் வினர். சிஸ்டம்க்கு ட்ரஸ்ட் செய்தனர். பிரான்ஸ்க்கு எதிராக 2-0. செமிஃபைனல். ஸ்பெயின் டாமினன்ட். ஃபைனல்ல அர்ஜென்டினாக்கு எதிராக. சிஸ்டம் எதிராக தனிநபர். சிஸ்டம் வென்றது, மார்க்சியல்லி சொன்னான். ஒரு ஆட்சி ஒரே ஒரு மனிதனின் மேல் டிபெண்ட் ஆனால் அந்த மனிதன் போனால் ஆட்சியும் போகும். இன்ஸ்டிடியூஷன் கட்டு. இண்டிவிஜுவல் அல்ல. ஸ்பெயின் லா மசியா என்ற இன்ஸ்டிடியூஷனை கட்டியது. அந்த இன்ஸ்டிடியூஷன் 2008 வென்றது, 2010 வென்றது, 2012 வென்றது, 2024 யூரோ வென்றது, 2026 வேர்ல்ட் கப் வென்றது. மெஸ்ஸி போனால் அர்ஜென்டினா என்ன ஆகும் என்று யாரோ கேட்பார்கள். ஸ்பெயினில் யாமால் போனால் என்ன ஆகும் என்று யாரும் கேட்க வேண்டாம். ஏனென்றால் லாமசியால் அடுத்த யாமல் ரெடியாகிறான். மூன்றாம் மார்க்சியலியன் பாடம். எதிரியின் ஸ்ட்ரென்த்தை அவனது வீக்னஸ் ஆக மாற்று. அர்ஜென்டினா இன் மிகப்பெரிய ஸ்ட்ரெங்த் என்ன? மெஸ்ஸி. அவன் பால் டச் செய்யும்போது மைதானம் மாறும். அவன் ஒரு ஜீனியஸ். ஸ்பெயின் என்ன செய்தது? மெஸ்ஸிக்கு பால் கொடுக்கவில்லை. ஸ்பெயின் 60% பொசஷன் வைத்திருந்தது. மெஸ்ஸி 40% டைமில் மட்டுமே விளையாட முடிந்தது. அந்த 40% நேரத்திலும் ஸ்பெயின் இன் டிஃபென்சிவ் ஸ்ட்ரக்சர் அவனை கட்டுப்படுத்தியது. ஒரு ஜீனியஸை ஸ்டாப் செய்ய வேண்டாம், அவனுக்கு வாய்ப்பே கொடுக்காதே. பஸ்கெட்ஸின் வாரிசுகள் மெஸ்ஸியை ஷேடோவாக ஃபாலோ செய்தனர். பால் வரும் வழியை பிளாக் செய்தனர். மெஸ்ஸி ஜீனியஸாக இருந்தாலும் பால் இல்லாமல் ஜீனியஸ் காட்ட முடியாது. அர்ஜென்டினா இன் மிகப்பெரிய ஸ்ட்ரென்த்தை ஸ்பெயின் நியூட்ரலைஸ் செய்தது. மார்க்சியல்லி சொன்னான், உன் எதிரியின் ஸ்வாட்டை எடுக்க வேண்டாம், அவனுக்கு ஸ்விங் செய்ய இடமே கொடுக்காதே. நான்காம் மார்க்சியலியன் பாடம். யுவராஜன் சரியான நேரத்தில் ஆட்சியை கைப்பற்ற வேண்டும். யமால் 2024 யூரோவில் உலகுக்கு தன்னை இன்ட்ரோடியூஸ் செய்தான். 16 வயதில். அது டீசர். 2026 வேர்ல்ட் கப்
அவனது குரோனேஷன். ஒவ்வொரு மேட்சிலும் அவன் வளர்ந்தான். குரூப் ஸ்டேஜ்ல கிரியேட்டிவ், ரவுண்ட் ஆஃப் 16 டிசிசிவ், குவார்ட்டர் ஃபைனல்ல டாமினன்ட், செமிஃபைனல் பிரான்ஸை ஒரே கணத்தில் அன்லாக் செய்தான். ஃபைனல் மெஸ்ஸிக்கு எதிராக 19 வயது எதிராக 38 வயது, ஃபியூச்சர் எதிராக பாஸ்ட். அந்த மைதானத்தில் யாரும் சொல்லவில்லை யாமால் யங் என்று, யாரும் சொல்லவில்லை மெஸ்ஸி ஓல்ட் என்று. 2 சாம்பியன்ஸ், ஒரே கோப்பை. மாச்சியல்லி சொன்னான். பவரை சரியான நேரத்தில் கைப்பற்றுபவன் வெல்வான். தாமதமாக வந்தாலும் தோற்பான், முன்கூட்டி வந்தாலும் தோற்பான். யாமலின் நேரம் 2026. சரியான நேரம். அவன் வந்தான், வென்றான். 5ஆம் மார்க்சியல்லியன் பாடம். பாத் டு பவர் எப்போதும் ஸ்ட்ரைட்டாக இருக்காது. ஸ்பெயின் இன் 2026 ஜேர்னி ஈஸியாக இல்லை. முதல் மேட்ச் கபோ வெர்டேவுடன் 0-0 டிரா. உலகம் சொன்னது ஸ்பெயினை வெல்லலாம் என்று. ஸ்பெயினின் கோச் டெலா ஃபுவென்டே பேனிக் ஆகவில்லை. சிஸ்டமில் நம்பிக்கை வைத்தான். போர்ட்டுகல் மேட்ச் 90 நிமிடம் 0-0. இன்ஜுரி டைம், சப்ஸ்டிடியூட் மெரினோ கோல் 1-0. ரொனால்டோவின் கடைசி வேர்ல்ட் கப் முடிந்தது. ஸ்பெயின் தொடர்ந்தது. பெல்ஜியம் குவார்ட்டர் ஃபைனல் 2-1 டைட் மேட்ச். ஸ்பெயின் ஒரு கோல் பின்னால் இருந்தது ஒரு கட்டத்தில். திரும்பி வந்தது. பிரான்ஸ் செமிஃபைனல், டாமினன்ட் பெர்ஃபார்மன்ஸ் 2-0. ஒவ்வொரு தடையும் ஸ்பெயினை உடைக்கவில்லை, இன்னும் கூர்மையாக்கியது. மாக்கியவெல்லி சொன்னான், அட்வர்சிட்டி என்பது வீக்னஸை ரிவீல் செய்கிறது. ஆனால் சரியான லீடர்ஷிப்பில் அது ஸ்ட்ரென்த்தாக மாறும். ஸ்பெயின் 2026 அந்த ஸ்ட்ரென்த் காட்டியது. 6ஆம் மற்றும் கடைசி மார்க்சியல்லியன் பாடம். ஹிஸ்டரி திரும்பும், ஆனால் திரும்பும்போது வேறு வடிவத்தில் திரும்பும். 2010 ஸ்பெயின் டிக்கி டக்கா வால் உலகுக்கு ஒரு லெசன் கொடுத்தது. பால் பொசெஷன் என்பது பவர் என்று. 2014 உலகம் அந்த லெசன் கற்று ஸ்பெயினை 5-1 தோற்கடித்தது. ஸ்பெயின் 2026 வேறு சிஸ்டமில் திரும்பியது. டிக்கி டகா இன் டிஎன்ஏ இருந்தது. ஆனால் ஸ்பீடு சேர்ந்தது, டைரக்ட்னஸ் சேர்ந்தது. யங் லெக்ஸ் சேர்ந்தனர். யாமால், வில்லியம்ஸ், ஓல்மோ. இவர்கள் சாவினிஸ்டா ஜெனரேஷன் அல்ல, வேகமான டைரக்ட் கிளினிக்கல் ஜெனரேஷன். பொசெஷன் இருந்தது, ஆனால் பொசெஷன் மட்டுமே இல்லை. சிஸ்டம் இவால்வ்ட். ஸ்பெயின் இவால்வ்ட். மாக்கியவெல்லி சொன்னான். மிகவும் டேஞ்சரஸ் எனிமி என்பது அடாப்ட் செய்யும் எனிமி. ஏனென்றால் அவனை ப்ரெடிக்ட் செய்ய முடியாது. ஸ்பெயின் 2026 ப்ரெடிக்ட் செய்ய முடியாத அளவுக்கு எவ்ல்வ்ட் ஆனது. இப்போது இந்த கதையின் இறுதி லேயர். 2007 ஒரு 20 வயது இளைஞன் ஒரு 6 மாத குழந்தையை குளிப்பாட்டினான். அவர்களுக்கு அன்று தெரியாது அந்த மொமெண்ட் ஹிஸ்டரி ஆக மாறும் என்று. 2026 அந்த குழந்தை அந்த இளைஞனுக்கு எதிராக ஒரு வேர்ல்ட் கப் ஃபைனல்ல விளையாடினான். மக்கியவெலியின் மிகவும் ஃபேமஸ் வரி, ஃபார்ச்சூன் இஸ் அ woman, she favors the bold. மெஸ்ஸி போல்டாக இருந்தான் ஒரு லைஃப் டைம். அதனால்தான் 2022 வேர்ல்ட் கப் வென்றான். யமால் இன்னும் போல்டாக இருந்தான் 19 வயதில். அதனால்தான் 2026 வேர்ல்ட் கப் வென்றான். ஒரு ஜெனரேஷனின் மிகச்சிறந்த வீரன் தோற்றான். இன்னொரு ஜெனரேஷனின் மிகச்சிறந்த வீரன் வென்றான். இது தோல்வி இல்ல, இது ஹேண்ட் ஓவர். ஃபுட்பால் ஹிஸ்டரியின் மிகவும் அழகான மார்க்சியல்லியன் மொமெண்ட். ஒரு கெங்கை தோற்கடிப்பதற்கு அவனே வளர்த்த ஒரு சிறுவன் வேண்டும். ஸ்பெயின் அந்த சிறுவனை வளர்த்தது. லா மசியா அவனை கட்டியெழுப்பியது. 2026 உலகக்கோப்பை அவனை கொடுத்தது. வீவா எஸ்பாஞா,